அந்த ஜாதகத்தை தொடும் போதே நமக்குள்ள ஒரு பேட் வைப்ரேஷன் அப்படிங்கறத உணர முடியும். நம்ம ஒரு ஜோதிடர் ஒரு நல்ல தெய்வங்களை உபாசனை பண்றவங்களாக இருந்தா அந்த தெய்வங்கள் நமக்கு உணர்த்தும். பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜோதிடத்தை அணுகும் போது இவங்க சரியா இருப்பாங்களா இல்லைன்னு ஒரு 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 டெஸ்ட் வைக்கிற மனப்பான்மையிலே வராங்க. அப்படி வரக்கூடாது. அந்த கர்மாவே அவங்க தான் அனுபவிப்பாங்க. நீ இன்னைக்கு உண்மையிலே ஒரு பூஜையில உங்களுக்கு செய்வனை வைக்கணும்னா அதற்கு குறைஞ்சபட்சம் நீங்க ஜோதிடரா எனக்கு இந்த ஒரு விஷயம் நெருடலா இருக்கு ஜோதிடத்துல அப்படின்னா எந்த விஷயமா? அந்த காலத்துல எல்லாம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, எங்கேயாவது போனா சகுனம் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் கேர் பண்ணிக்கிறதே இல்லை. ஆனா அந்த சகுனங்கள்லையும் நிமித்தங்கள்லையும் அவ்வளவு விஷயங்களை நீங்க ஜோதிடரா எனக்கு இந்த ஒரு விஷயம் நெருடலா இருக்கு ஜோதிடத்துல அப்படின்னா எந்த விஷயமா? இல்ல, நெருடல் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இது ஜோதிடம்ங்கிறது பிரமிப்பா தான் எனக்கு இருந்திருக்கே தவிர எந்த இடத்துலயுமே எனக்கு நெருடலா இருந்ததே கிடையாது. இந்த கிரகங்கள்லாம் நம்ம கிட்ட பேசும்போது அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய விஷயங்கள்ல நிமித்தங்களையும் சமிக்கைகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியும் அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. நம்ம அந்த காலத்துல எல்லாம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, எங்கேயாவது போனா சகுனம் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அதெல்லாம் கேர் பண்ணிக்கிறதே இல்லை. ஆனா அந்த சகுனங்கள்லையும் நிமித்தங்கள்லையும் அவ்வளோ விஷயங்களை நம்மளால எடுத்துக்க முடியும். ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியும் அது அவ்வளவோ பிரபஞ்சம் நமக்கு பலன்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. நம்ம பார்க்க தவறிறோம், கேட்க தவறிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்றும் இல்லை, மன்னார்குடியில் நான் ஆஃபீஸில் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். ஒருத்தவங்க 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க பொதுவாகவே இந்த ஜோதிடத்தில் ஃபேஸ் ரீடிங்கிறது ரொம்ப முக்கியமாக தெரியணும். இப்போ ஆன்லைன்ல பாக்குறோம், ஃபேஸ் ரீடிங்லாம் பண்ண முடியாது, அது வேற விஷயம். கரெக்ட். ஆனா அப்ப நேர்ல பார்க்கும்போது அவங்க எந்த மனநிலையில வந்திருக்காங்கன்னா அவங்க வர்றது, உட்கார்றது, பாக்குறதுங்கிறத வச்சே நம்மளால கெஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு கவலையில வந்திருக்காங்கிறது மட்டும் தெரியுது. ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த இறந்தவர்களின் ஜாதகங்கள் எல்லாம் கொடுத்து பலன் கேட்பாங்க, சும்மா செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. ஆனா அவங்க அப்படி வரல. பட் அவருடைய நிலை ஏன் இப்படி ஆயிட்டாருன்னு தெரியலன்னு ஒரு கவலையில, அவருக்கு அந்த மாதிரி கண்டமான நேரம் இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட வர்றவங்க இருக்காங்க. அப்படி வந்தவங்க தான். அந்த ஜாதகத்தை தொடும் போதே நமக்குள்ள ஒரு பேட் வைப்ரேஷன் அப்படிங்கறத உணர முடியும். நம்ம ஒரு ஜோதிடர் ஒரு நல்ல தெய்வங்களை உபாசனை பண்றவங்களாக இருந்தா அந்த தெய்வங்கள் நமக்கு உணர்த்தும் சில விஷயங்களை, இது பண்ணாத, பார்க்காத அப்படின்னு. அப்ப இத பார்க்கும் போதே நமக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேட் இருந்தது. அப்ப அவங்களுடைய தோற்றமும் ஏதோ ஒரு மைனஸ் அப்படின்னு, இங்க என்ன தேவைக்காக வந்திருக்கீங்க, இந்த ஜாதகர் எங்கன்னு தான் கேட்டேன். ஏன்னா ஒரு பொதுவா நம்ம ஒரு ஜாதகர் இல்லாமல் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லவே கூடாது. ஏன்னா அது ஜாதகத்தை வச்சு ஒருத்தருக்கு செய்வனையே பண்ண முடியும்னா பாத்துக்கோங்க. அதனால பிறந்த தேதி, பிறந்த நேரம்லாம் எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த காலத்துல எல்லாம் அந்த பிறந்த தேதி தெரிஞ்சா, அந்த நட்சத்திரம் தெரிஞ்சாவே போதும், அவங்களுக்கு அசால்ட்டா ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட முடியும். அதனால அதை எல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது. அதனால உங்களுடைய விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுல நாங்க யார் ஜாதகத்தையும் யாருக்கிட்டையும் நாங்க கம்பேர் பண்ண மாட்டோம், சொல்லவும் மாட்டோம். அப்படி இந்த ஜாதகர் எங்கன்னு தான் கேட்டோம். அப்பதான் அவங்க சொன்னாங்க, இல்லைங்க இந்த ஜாதகர் எங்க இருக்காருன்னு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன கேள்விய வித்தியாசமா இருக்கே அப்படின்ட்டு, அப்புறம் சரின்ட்டு பார்ப்போன்னு அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்றேன், இந்த ஜாதகருக்கு இப்ப நேரம் நல்லா இல்லம்மா, இவருக்கு ரொம்ப ஒரு கண்டமான நேரம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல எனக்கு பின்னாடி கேபிள் சுவிட்ச் பாக்ஸ்ல சார்ஜர் ஒயர் போட்டிருக்கேன், அது அதுல சுத்தி விட்டுருந்தது. அது எடுபட்டு இப்படி ஆடுது இந்த கேபிள் ஒயர். இவர் சூசைட் பண்ணிக்கிட்டாராமா அப்படின்னு கேட்குறேன். ஆமாங்கன்றாங்க. அவங்களுக்கு ஷாக் ஆயிட்டாங்க. தூக்குல தொங்கிட்டாரான்னு கேட்குறேன். ஆமாங்கன்றாங்க. ஏன்னா இந்த கயிறு கீழே விழுந்து எனக்கு தொங்குது கண்ணு முன்னாடி, இது நடந்திருக்குன்னு அது நிமித்தம் உணர்த்துது எனக்கு. அப்ப அதை சொன்னோன்னா அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஆமாங்க, சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்போ இது ஜாதகத்துல பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, பிரபஞ்சம் நமக்கு காமிச்சு கொடுத்துருது, இது இந்த மாதிரி நடந்திருக்கு, இதை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்போ இது நிறைய மிராக்களா, இப்போ அருள்வாக்கு சொல்றவங்களாகட்டும், குறி சொல்றவங்களாகட்டும், இந்த மாதிரி உணர்த்தி சொல்றது தான் நிறைய. இப்ப ஜோதிடத்துல அது சொல்ல முடியுமானா ரொம்ப அழகா சொல்ல முடியும். ஒரு ஜாதகத்துல கேது தசையோ ராகு தசையோ போயிடுச்சு அப்படின்னா அவங்க அமானுஷ்ய நிகழ்வுகளால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கண்டிப்பா அது யார் உங்களுக்கு செஞ்சாலும் செய்யலைனாலும் சொல்லிடலாம், செஞ்ச மாதிரியான பலன்களை நீங்க அனுபவிப்பீங்க. எனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்களோன்னு தோணுதுங்க. எனக்கு சமீபத்துல நடக்கக்கூடிய செயல்கள்லாம் அப்படிதான் இருக்கு. யாரும் என்னை பின்தொடர்ந்து வர்ற மாதிரியே இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் எனக்கு மைனஸா தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க.
பார்த்தா அவங்க ஜாதகத்துல கேது திசையோ ராகு திசையோ ராகு புத்தியோ கேது புத்தியோ அல்லது நம்ம அட்சய லக்னத்துல ராகு கேதுக்கள் நட்சத்திரங்களோ இப்ப பயணத்துல இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் அமானுஷ்ய நிகழ்வால, ஏன்னா நிழல் கிரகங்கள் இல்லையா, ராகு கேது நிழல் கிரகங்கள் தானே, அவங்களுக்கு ஒரு இது கிடையாது, வடிவம் கிடையாது. அப்போ அதனுடைய செயல்கள் பண்ணும்போது நிழலான விஷயங்கள், பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயம் அங்க நடந்தே தீரும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நிகழ்வு. அப்போ ஒவ்வொரு இதுலயுமே கிரகங்கள் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கும். அது அழகா ஜோதிடம்ங்கிறது என்னை ரொம்ப ரொம்ப பிரமிக்க வச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு ஜோதிடர் பார்க்க வரும்போது இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜோதிடத்தை அணுகும் போது இவங்க சரியா இருப்பாங்களா இல்லைன்னு ஒரு 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 டெஸ்ட் வைக்கிற மனப்பான்மையிலே வராங்களா? அப்படி வரக்கூடாது. அந்த கர்மாவே அவங்க தான் அனுபவிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு காரணத்தினாலும் அந்த ஜோதிடர்களை தயவு செஞ்சு நீங்க சோதனைக்கு உள்ளாக்குனீங்கன்னா, அதாவது நிறைய பேரை இப்ப பொய் சொல்லி ஏமாத்துறாங்க, பரிகாரம்ங்கிற பேர்ல நிறைய வசூல் பண்ணிக்கிட்டு அவங்க ஏமாத்திடுறாங்க அப்படின்னா அது அது வேற விதம். அவங்கள பத்தி நம்ம பேசல. உண்மையிலே ஜோதிடத்திற்கு நம்பிக்கையாகவும் மக்களுக்கு அதை பயன்படணும்னு ஒரு சர்வீஸ்ல இருக்கிறவங்கள்ட்ட நீங்க போய் இது மாதிரி பாக்குறீங்கன்னா, இப்போ ஒரு ஜாதகத்தை எங்கள்கிட்ட நீங்க இறப்பை பத்தி கேட்டீங்கன்னா நாங்க சொல்லவே மாட்டோம். எந்த சூழ்நிலையிலையும் இறப்பு எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க சொல்லவே மாட்டோம். ஆனா அதுவே ஒரு ஏஜ்டு ஆகி ஒரு 79 வயசு 80 வயசுல இருக்காங்க, ரொம்ப பெட் ரிட்டர்ன்ல இருக்காங்க, இப்பவோ அப்போவோன்னு இருக்காங்க, அவங்க வேற ஏதாவது சடனா முடிவெடுத்தாக வேண்டிய நிலைமையில இருக்கு, இப்ப சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய ஏஜ் இதுக்கு மேல அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கக்கூடியது எதுவும் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இது இன்னைக்கு அதை வச்சுதான் நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாங்க, ரொம்ப சீரியஸா இருக்குன்னு போன் பண்ண உடனே அவங்க கிளம்பி வந்திருப்பாங்க. ஆனா இங்கே 1 மாசம் 2 மாசம் இழுத்துட்டு இருக்கோம், நம்ம போறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கும்போது இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு கேள்வியோட இருக்கிறவங்களுக்கு நம்ம பதில் சொல்றது உண்டு. இல்லைங்க இது இவ்வளவு நாள் ஆகும், நீங்க போறதுனா போயிட்டு வாங்க, இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போங்க அப்படின்லாம் சொல்றது உண்டு. ஆனா மத்தபடி எந்த சூழ்நிலையிலும் இறப்பை பத்தி நம்ம கணிதம் பண்ணவே கூடாது. வாழ்றதுக்கு தான் ஜோதிடம் பார்க்கணுமே தவிர அது எப்ப போவேன்னு சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கு ஜோதிடமே கிடையாது. அது அவசியம் இல்லை. அதனால அந்த ஒரு கான்செப்டுக்கு நம்ம பாக்குறது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தரோட பிறந்த தேதியும் நேரம் வச்சா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறத விட அவங்களுக்கான கெட்ட விஷயங்களும் ஏற்படுத்தலாம் அப்படின்னு மாதிரி நீங்க சொன்னீங்க இப்போ முன்னாடி. கண்டிப்பா. ஏன்னா அது சோதனைக்காக நம்ம பார்க்கும்போது அந்த கிரகங்கள் நம்மளை சோதிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது. எனக்கு அதுல ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, இப்போ நம்ம சாதாரண மனிதர்கள் பார்த்தா இவர் என்ன பிறந்த தேதி என்ன இது அப்படின்றது தெரியாது. இப்ப பெரிய பெரிய சினிமா பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள்ன்ற போது இவர் இந்த கிழமையில பிறந்தாரு, அவரோட ஜாதகம் முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரிய வருது. இப்ப அதை வச்சு நெகட்டிவா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. ஆனா இப்போ உள்ள காலத்துல அந்த அளவுக்கெல்லாம் பிரம்மாண்டமா பண்றதுக்கு ஆட்கள் இல்ல. ஏன்னா அப்பெல்லாம் உண்மையாவே அந்த பூஜைகள்னா பூஜையாக கொண்டாடினாங்க, ஒரு தெய்வம்னா தெய்வத்தை பக்தியாக நேசிச்சாங்க, அவங்கள்ட்ட நின்னு பேசிச்சு. இது கலியுகம். இந்த கலியுகத்துல அப்படி இல்லவே இல்லை. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது ஒருத்தவங்க செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா கூட நமக்கு நேரம் நல்லா இல்லைன்னா மட்டும்தான் அது நம்மளை பாதிக்குமே தவிர, நமக்கு நேரம் நல்லா இருந்தா அவங்க என்ன பண்ணினாலும் நமக்கு பாதிக்காது. நிச்சயமா. அதனால அதை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. அப்படி நமக்கு செலவு பண்ணி இன்னைக்கு உண்மையிலே ஒரு பூஜையில உங்களுக்கு செய்வனை வைக்கணும்னா அதற்கு குறைஞ்சபட்சம் அவங்க ரொம்ப தவ வலிமையோட இருந்து மந்திர சித்திகள் பெற்றிருந்தால் மட்டும்தான் அது பண்ண முடியும். அப்படி தவ வலிமையோட மந்திர சித்திகள் பெற்றவர்கள் இப்படி சில்லறத்தனமான செயல்களை செய்ய மாட்டாங்க. அரையும் குறையமா படிச்சவங்க வேணா அதை பண்ணுவாங்களே தவிர அதுவும் அவங்களுக்கே அது திரும்ப பாதகத்தை பண்ணும். ஏன்னா இதுல எங்களுக்கு எங்க ஃபேமிலிக்கே நிறைய அனுபவங்கள் உண்டு. எங்க தாய்மாமா தான் எனக்கு முதல் குரு. அவருடைய தாத்தா, அம்மாவுடைய அம்மா, அவரு பெரிய மாந்திரிகவாதி. அவர் எப்படின்னா தனக்கு ஒருத்தங்க வேண்டாம் அப்படின்னா அவங்கள அவங்களுக்கு ஏதாவது ஒரு துரும்ப கிள்ளி ஏவி விட்டாவே அது போயிடும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண முருங்கைக்காய் ஒரு பையன் பறிச்சுட்டான். ஏன்டா சொல்லாம பறிக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வயசானவர்னு கூட பார்க்காம திட்டிட்டு போயிட்டான். நீ எப்படி கொண்டு போய் அதை சாம்பார் வச்சு சாப்பிட்றேன்னு நானும் பார்த்தறேன், ஏதோ தெரியாம தாத்தா பறிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா மன்னிச்சுன்னு விட்டுருக்குவேன். வயசானவன்னு மரியாதை இல்லாம நீ இது பண்ற, உன்னை எப்படி விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாரு, காளி மந்திரத்தை உபாசனை பண்ணி துரும்ப எடுத்து கிள்ளி போட்டார். இந்த காளி போய் அவரை தாக்கிடுச்சு. போனோன்னா முருங்காயை சீக்கிரம் எனக்கு சாம்பார் வச்சு கொடுன்னு வீட்டுல அம்மாட்ட கொடுத்துட்டு படுக்கையில விழுந்தவன் தான் எந்திரிக்கல. ஊர் ஆளுங்கள்லாம் அப்படி நாயக்கர் வீட்டுக்கு போனேன், இந்த மாதிரி ஐயா பண்ணிட்டாரு, நீங்க ஏதாவது அவர்கிட்ட போய் பேசுங்கன்னு அவங்க அம்மா அழுதுருக்காங்க. அப்புறம் ஊர் ஆளுங்கள்லாம் பேசியிருக்காங்க. இல்ல அவன் பேசின தப்பு, அவன் சின்ன பிள்ளைத்தனமா கல்லை விட்டு வேற என்னை எரிஞ்சிட்டான், அதனால நான் கோபத்துல அப்படி பண்ணிட்டேன், நான் விபூதி தரேன் கொண்டு போய் பூசுறது வரையும் உயிரோட இருந்தானா பூசுங்க பொழைச்சுக்குவான், இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாராம். அதே மாதிரி கொண்டு போய் பூசுறதுக்குள்ள அங்க இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குற்ற உணர்வு அவருக்கு இருந்திருக்கு. அப்போ எங்க பாட்டிக்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, அவங்க அந்த வம்சாவளியில அந்த குருவும் கொலையும் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுக்கும்போது நான் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன்,
என்னை நம்பி வந்தவன் என்னுடைய இப்ப வக்கீல் கிட்ட எப்படி குற்றவாளியே போனாலும் அவருடைய கிளைண்ட்டை காப்பாத்துறதுக்கு எப்படி முயற்சி பண்ணுவாரு, அந்த மாதிரி என்னை நம்பி வந்தவங்களுக்கு நான் நிறைய நல்லது கெட்டது பண்ணணுங்கிறதுக்காக நான் அவங்க தரப்பு நியாயத்தை மட்டுமே நான் கேட்டிருக்கேன். ஆனா ஒருத்தங்க செய்வனை வைக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னா அவங்க எவ்வளவு தப்பு பண்ணிருப்பாங்க, அவங்களால இவங்க எவ்வளவு காயம் பண்ணிருப்பாங்க, அதனாலதானே அந்த தவறான நோக்கத்துக்கு போறாங்க. அப்போ எங்கேயோ ரெண்டு பக்கமும் அந்த நியாயம்ங்கிறது இருக்கும். அதனால யாருக்கும் நீ செய்வனையே செஞ்சிடாத, உன்னை தேடி வர்றவங்களுக்கு நல்லது மட்டும் பண்ணு, பாதிக்கப்பட்டவங்க வந்தாங்கன்னா அதை சரி பண்ணி விடு, திருப்பி விட்டுறாத அப்படின்னு சொல்லி வாக்கு வாங்கிக்கிட்டு அவர் இறந்துட்டார். அதனால எங்க பாட்டி கெடுதல் எதுவும் பண்ண மாட்டாங்க. யாராவது பயப்பட்டாங்க அப்பெல்லாம் கிராமப்புறத்துல இந்த பேய் பிடிக்கிறது பிசாசு பிடிக்கிறதெல்லாம் நிறைய ஒரு மன அழுத்தத்தினால உள்ள அந்த நிகழ்வு வெளிப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே கண்டிப்பா நிறைய நிறைய ரொம்ப வயலண்டா அதெல்லாம் நான் நேர்ல பாத்திருக்கேன். நார்மலா ஒரு பொண்ணு இருக்கிறதுக்கும் அவங்க அந்த நிலைக்கு வரும்போது அவங்க 10 ஆண்களை விட பலசாலியா இருக்கிறதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்படியெல்லாம் அவ்வளோ வயலண்டா இருப்பாங்க. அதெல்லாம் சரி பண்ணி இருக்கிறதும் பார்த்திருக்கேன். அதனால அதுக்கப்புறம் எங்க பாட்டியோட அந்த மாந்திரீகம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க யாருக்கும், ஏன்னா இது ஒரு செயல் தொடர்ந்துகிட்டே இருக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது புல் ஸ்டாப் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய கணவருக்கு அதனுடைய தொடர்ச்சியா அவங்க எதுவும் கத்துக் கொடுக்கல. ஆனா சில விஷயங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாதுங்கிறப்போ அவங்களுக்குள்ளேயே நீ இதை பண்ணி கொடுன்னு கேட்கும். அதன்படி அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அது ஓரளவு பலன் தந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி சில கெட்டது இருக்கு. பட் ஆனா கெட்டது மட்டுமே செய்யற அளவுக்கு ஆட்கள் இல்ல. இதேதான் நல்லதுக்கும் இந்த இத தயார் பண்ணிடலாம், உங்க வாழ்க்கையை நான் மாட்டிடுறேன், உங்களுக்கு இந்த யோகம் வந்துரும் அந்த யோகம் வந்துரும் அப்படின்னு சில பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தா அது பலன் தரும்னா எல்லாருமே அதை பயன்படுத்திக்கிட்டு போகலாம், பயன்படுத்திக்கலாம். ஆனா இத இப்படி கொடுத்து பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும்னு அவங்க ஜாதகத்துல இருந்தாதான் அது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாங்க. இப்ப உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க, ஒரு பூசாரி சும்மா ஏப்பா அந்த கருப்பரை நினைச்சுக்கோ, நீ இந்த விபூதியை வச்சுட்டோ, உனக்கு நீ நினைச்ச காரியம் நடக்கும்னு சொல்லி ஒரு விபூதி கொடுக்குறாரு. நீங்க போவீங்க, அந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆயிடும். அப்ப என்ன நினைப்பீங்க? அந்த கோயிலுக்கு போனா சக்சஸ் ஆயிடுச்சு, அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு இருக்கும். இது உங்களுக்கு நல்ல நேரம், அதனால அந்த விபூதி கூட உங்களுக்கு பேச ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதே உங்களுக்கு நடக்காதுன்னு விதி இருக்கும்போது நீங்க எத்தனை பேர் ரிசல்ட் கொடுத்த கோயிலுக்கு இன்னைக்கு நம்ம சொல்றாங்கல்ல, நிறைய சொல்றாங்கல்ல, இங்க போனா திருப்பம் வரும்னு போறோம், ஆனா நாங்க போனா ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அது ஏன் அப்படின்னா உங்க ஜாதகத்துல நல்ல நேரம் இன்னும் வரல. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் கோயிலுக்கு போனா பலன் தரல, எங்களுக்கு அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுங்கன்னு. நம்ம ஜாதகத்துல விதி மதி கதின்னு 3 விஷயங்கள் இருக்கு. இந்த விதி கெட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம மாத்தவோ மறுக்கவோ முடியாது, அது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மதி கெட்டு போயிடுச்சுன்னா அதை சரி செஞ்சுக்க முடியும். இந்த விதியும் மதியும் நமக்கு நல்ல வேலை செஞ்சிருச்சு அப்படின்னா கதி யார் மூலியமாவது நமக்கு நன்மைகள் சேர்ந்துடும். இல்ல இது ரெண்டுமே நமக்கு பலவீனம் ஆயிடுச்சுன்னா எவனாவது ஒருத்தன் நமக்கு நல்ல ஒரு ரோட்டோரத்துல குடியிருப்பாங்க, அறிவிப்பே இல்லாம இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க, என்ன பண்ண முடியும்? யார்ட்டையும் சொல்ல முடியாது. இப்ப அந்த மாதிரி ஒரு நிறைய சம்பவங்கள் இந்த ஜோதிடத்துல நடக்கணும்னு அமைப்பு இருக்கிறவங்க தான் ஒரு இடத்துக்கு போகவும் முடியும். நடக்காது, நீ எங்க போனாலும் நடக்கவே நடக்காது, தலையில தான் நின்னாலும் நடக்க போறது கிடையாது. இல்ல இந்த செயலை நீ மாத்திக்கிட்டா இப்படி நடக்கும். ஒரு பள்ளம் இருக்கு, நீ கண்ணை மூடிக்கிட்டு வண்டி அதுக்குள்ள விட்டீங்கன்னா கண்டிப்பா மாட்டுவ, அதை பார்த்து நீ ஓரமா வேற பாதையில போய்க்கோ அப்படின்னா அது நடக்காது இல்லையா? அந்த மாதிரி சில விஷயங்களை திசை திருப்புறதுக்கோ இல்ல சில விஷயங்களை நீ ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்கோ அப்படின்னு சொல்றதுக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் இது எதுவுமே லைஃப் டைம் வரப்போறது இல்லை. உங்களுக்கு ஒரு தண்டனைன்னா கூட அந்த தண்டனை ஒரே தண்டனையாக இருக்காது. அந்த பிரபஞ்சம் நமக்கு அவ்வளோ எல்லாம் வடிவமைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தவறுகளும் நம்ம ஒரே தவறுகளை திரும்ப செய்யறது கிடையாது, வெவ்வேறு தவறுகள் செய்யறோம். அதே தவறே தெரியாமல் செய்யறோம். அதுவும் ஒருத்தரை வார்த்தையால காயப்படுத்திருக்கலாம், ஒருத்தங்களை கையால அடிச்சு துன்புறுத்தி இருக்கலாம், ஒருத்தங்களை பாராமல் அல்லது அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம துன்பப்படுத்தி இருக்கலாம். நம்மளுடைய செயல்கள் அதனுடைய கர்ம தியரியை வெவ்வேறமா ப்ரொடெக்ட் பண்ணும். அப்படி பண்ணும்போது நம்ம பரிகாரமும் அதே மாதிரிதான். நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ அதுக்கு தகுந்த பிராயச்சித்தம் தான் நம்ம பண்ணணுமே தவிர எல்லாரும் பண்றாங்க, எல்லாரும் இன்னைக்கு ஒரு விளக்கு போடுறதுங்கிறது நிறைய வந்துருச்சு. காய்கறியில விளக்கு போடுற அளவுக்கு கூட வந்துருச்சு, காய்கறி விலையெல்லாம் ஏறி போச்சுங்கன்னு சொல்ற அளவுக்கு மக்கள் இருக்காங்க. நீங்க தீபம்னு போட்டா போதும், அது அகல் விளக்குல போட்டாலும் போதும், மெழுகுவர்த்தி ஏத்தினாலும் போதும், உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கணும்னா எதுல வேணாலும் வெளிச்சம் கிடைச்சிடும். நீங்க இதுக்குள்ள போய் போட்டா மட்டும்தான் வெளிச்சம் கிடைக்குங்கிறது இல்லை. ஆனா கிடைக்கணுமா, அதாவது உங்க ஜாதகம் சொல்லும், அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நாங்க நிறைய பேருக்கு ஜாதகம் பாக்குறத விட படிங்கன்னு சொல்லுவோம். ஏன் படிங்கன்னு சொல்றோம்னா,
உங்களுக்கு இந்த கஷ்டம் 2 வருஷம் 2 மாதம் 20 நாள் நீங்க சந்திப்பீங்க அப்படின்னு இருந்ததுன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது, மறுக்கவும் முடியாது. நீங்க அந்த காலகட்டங்கள் வரையும் நீங்க சந்திச்சுதான் ஆகணும். இந்த நேரத்துல நீங்க போய் எவ்வளோ லட்சம் ரூபாய் கொட்டி நீங்க பரிகாரம் செய்தாலும் அந்த பரிகாரம் பலன் தராது. இதை அப்போ பண்றோம், உங்கள்கிட்ட இருக்கு, நான் பண்ண பலன் தருதோ தரலையோ ஒரு முயற்சி எடுத்து பார்க்குறேன்னா அது உங்க பிரியம். நீங்க பண்ணுங்க, அது புண்ணியமா சேரும். அடுத்து நல்ல நேரம் வரும்போது கூடுதலா கூட உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்ப கிடைக்குமா? கிடைக்காது. இதுவே உங்களுக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு பலன் தரப்போகுதுன்னா நீங்க பரிகாரமே செய்ய வேண்டியதில்லை. இந்த இந்த சூழ்நிலைகளே கடக்க பழகிட்டாவே போதும், 6 மாசம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா நல்லது நடக்கும். அப்ப இதனுடைய தன்மைகளை புரிஞ்சுக்க வைக்கிறது தான் நாங்க ஜோதிடம் கத்துக் கொடுக்கறதுக்குனான நோக்கம். எல்லாருமே எனக்கு இவங்கள்ட்ட ஜாதகம் பார்த்தா வாழ்க்கை மாறிடும். மாறும், கண்டிப்பா மாறும். எப்படி? நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறத விட அக்செப்ட் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை மாறும். எல்லாருமே எல்லா விஷயத்திலயுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் போது என்ன ஆகும், ஒரு கட்டத்துல நமக்கு பொறுமை இல்லாம போயிடும், சகிப்புத்தன்மை இல்லாம போயிடும், ரொம்ப நம்மளே வயலண்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், இதுதான் நமக்கு நடக்கணும்னு விதி அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த இடத்துல நமக்கு சகிப்புத்தன்மை வந்துடும், பொறுமை வந்துடும். அடுத்து ஏன் நம்ம இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் கூட வராது. அதனால ஒவ்வொரு சூழ்நிலையுமே நம்ம இப்போ தேல் இருந்ததுன்னா அந்த தேலை பிடிச்சி விளையாடுவோமா, இல்ல அது கொட்டுன்னு தெரிஞ்சு ஒதுங்கி போவோம்? ஒதுங்கி போறதா அந்த ஒதுங்கி போகணும். யாரு கொட்டுவா, யாரு உனக்கு விட்ட விளையாடுவாங்கிறது ஜாதகத்துல கிரகங்கள் சொல்லிடும். அப்படி கொட்டுறவங்கள்ட்ட இருந்து நீ விலகிப்போ, உன்னை கொண்டாடுறவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் ஜோதிடம். இதை புரிஞ்சுக்கும் போது நம்ம சொத்துக்காக அண்ணன் தம்பிக்குள்ள பகை இருக்கும், சொத்து தகராறு இருக்கும். உன் அண்ணன் தரமாட்டான், நீ தான் அண்ணனுக்கு கொடுக்கணும்னு உன்னுடைய பூர்வ புண்ணிய கடன் இருக்கும். இந்த நேரத்துல போய் நீ அண்ணன் கொடுக்கலன்னு சண்டை போடுறதுனால வரவே வராது. இதுவே உன் தம்பி உன்கிட்ட கேட்டா கொடுப்பான். ஏன்னா அவன் உனக்கு கொடுக்கணும்னு அவன் கடமைப்பட்டிருக்கான். அதனால நீ உன் தம்பிகிட்ட கேளுனா அவன் கொடுப்பான். நம்ம என்ன பண்றோம், கொடுக்காதவன்கிட்ட போய் நீ குடுன்னு நிக்கிறதும், கொடுக்க வேண்டியவன்கிட்ட போய் நம்ம கேட்காம இருக்கிறதும் தவறு. அதை புரிஞ்சுக்கோங்க. யார் உங்களுக்கு கொடுப்பா, யார் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி பார்த்துட்டாவே உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்க சரியா கையாள முடியும் அப்படிங்கிறத விளக்குறது தான் இந்த ஜோதிட வகுப்புல நாங்க சொல்லிக் கொடுக்கோம். அருமை.